வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு என்னோடய சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பெயிண்டிங் வேலை தான். அது என்ன வேலைன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து பாருங்கள், இது வீட்டுக்குள் உள்ளாட வேலை செய்கிறேன். இது வந்து இந்த உறிஞ்சிருக்கிற தண்ணி பவுல்ஸ் வந்து உறிஞ்சிருக்கிற வந்து அதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டு, இது டேம் கார்டு கெமிக்கல் பெயிண்ட். இந்த பெயிண்ட்டு இதை அடித்தா நல்ல லைஃப் இருக்கும், திருப்ப அந்த கசிவெல்லாம் வராது. அந்த இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கீழே போடுறேன், அந்த ஃபோட்டோ பாருங்கள். அதுதான் இப்போ வந்து அடித்து கொண்டிருக்கிறோம். அந்த டச்சப்பில் பாருங்கள், உறிஞ்சிருக்கிறதுக்கு மட்டும் அடிக்கணும் டேம் கார்டு. இது 2 டப்பா வரும். டாக்டர் பிக்சிட்டில் விட்டுருக்குறாங்க. நல்ல குவாலிட்டி 2 டப்பா வரும். அதில் வந்து 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 மில்லி கிட்ட தண்ணி விட்டுட்டு நல்லா திக்காக வச்சு அடிக்கணும். பேஸ்ட்டாக வச்சு அடிச்சுட்டு ஒரு 8 hours கிட்ட விடணும். விட்டால் தான் அது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பட்டி பார்க்கணும். பாருங்கள், இது வந்து இப்போ பட்டி பார்த்துருக்கு. அந்த அடித்த டாக்டர் பிக்சிட் கெமிக்கல் டேம் கார்டு டாக்டர் பிக்ஸ் அடித்ததுக்கு பட்டி பார்த்துருக்குது. ஃபுல்லாக பட்டி பார்த்து அதெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சிடுவோம். ஃபுல்லாக தேய்ச்சிட்டு டச்சப்பட்டி என்று சொல்கிறது, புல் பட்டி கிடையாது. பாருங்கள், ஆங்காங்கே அப்படியே அந்த கிராக்கு, தண்ணி, நீர் கசிவு, இதுகளுக்கு இப்போ வந்து டாக்டர் பிக்சிட் டேம் கார்டுன்ட்டு வந்திருக்குது. நல்லா தேய்ச்சி ரிமூவ் பண்ணி டஸ்ட் இருக்கக்கூடாது. அதெல்லாம் டச்சப் பண்ணி அடிச்சுட்டு திருப்ப தேய்ச்சிட்டு திருப்ப சாதா ப்ரைமர் அடிக்கணும். நான் அந்த டேம் கார்டும் போட்டுறேன், பட்டியும் போட்டுறேன். பாருங்கள், அதை பற்றி தான் இந்த இதில் நான் வீடியோவில் சொல்கிறேன். நான் உங்களுக்கு பெயிண்டிங் புதுசாக அடிக்கிற நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அதை எப்படி பார்க்குறோம்ட்டு பாருங்கள். பட்டி ஒரு சின்ன சின்ன கிராக்கண்டா பட்டியை கொஞ்சம் ஏற்றி பார்க்கணும். ரொம்ப வலிச்சிட்ட மண்டேக்கில் அந்த 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 கீர்ன இதில் வந்து பட்டி நிற்காது. அதனால் கொஞ்சம் ஏற்றி பார்த்து லெவலாக இழுத்துட்டோம்னா பாருங்கள், பட்டியை ஏற்றி தான் பார்க்குறோம். ஏற்றி பார்த்தோன்னா அது திருப்ப உள்வாங்கும் இந்த டாக்டர் பிக்சிட்டு. இதுன்ற குணமே அப்படித்தான். இது வந்து முறைப்படி செய்யணும், இல்லைன்ற எஃபெக்ட் இருக்காது. இது செய்துட்டு ஒரு 8 hours 9 hours கிட்ட உண்டைக்கு இப்போ காலையில் செய்த உண்டா ஈவினிங் தான் அடுத்த நாள் தான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு கலர் பிரேமர் அடிச்சுட்டு கலர் போட முடியும். திருப்ப வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து இது டப்பா வந்து மூடணும், இல்லைன்னா காஞ்சிடும், காற்று படக்கூடாது. பாருங்கெல்லாம் வச்சு கிடக்கு. பட்டியும் டச்சப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தேய்ச்சிட்டு ஃபுல்லாக கலர் தான். பாருங்கள், டபுள் கலர் கொடுத்துருக்குறாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக கலர் வைக்கிறோம், அடிக்க போகிறோம். ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து பெயிண்டிங் வேலை நிறைய நான் விட்டுருக்கிறேன். ஏற்கனவே பார்த்த வீடியோ தான், பார்த்த பெயிண்டிங் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பட்டியை பற்றி சொல்கிறேன். ஏற்கனவே இந்த டாக்டர் பிக்சிட் டேம் கார்டை பற்றி நான் ஏற்கனவே அவுட்டரில் சொல்லியிருக்கிறேன். அவுட்டர் வேலையில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். பாருங்கள், கீழே வந்து எப்படி பார்த்துருக்கேன்னு பாருங்கள். ஃபுல்லாக டச்சப் தான். வீடு ஃபுல்லாக நீர் கசிவு நீட்டாக செய்து கொடுத்துரும். வீட்டுக்காரருக்கும் நல்ல சந்தோஷம். திருச்சி ஐயப்பனரில் எல்ஐசி காலனிக்குள்ளே இந்த வீடு அமைந்திருக்கு, பாலமுருகன் தெருவில். வீடு சூப்பராக வேலை செய்திருக்குது. இப்போ நான் காட்டின சுவர் தான் பாருங்கள். இப்போ பிக்சிட் பட்டி பார்த்தது, இப்போ அதை தேய்ச்சிட்டு ப்ரைமர் போட்டு இப்போ கலர் போட்டாச்சு. பாருங்கள், அந்த சிவர் எப்படி அழகாக இருக்குன்ட்டு சிவர் கலர் போட்டு எண்ணலுக்கு நிறைய அந்த பிரேமுக்கு வந்து ஆஃப் ஒயிட் அடித்து கொண்டிருக்கிறோம். ஆஃப் ஒயிட் கிரிலுக்கு வந்து பிளாக்கு. ஒரு அழகான ஒரு பெயிண்ட் தான். நல்ல கலர் காம்பினேஷனும் எனக்கு நல்லா கரெக்டாக வந்திருக்குது. வீடும் வந்து நல்லா சூப்பராக அமைந்திருக்கு. நல்ல இந்த வீடு வந்து திருமண இதுக்கு கெஸ்ட் ஹவுஸாக விடுறாங்க. அதனால் அடித்து தர சொல்லி நல்லா நீட்டாக அடித்து தர சொல்லி நல்லா கேட்டிருக்காங்க. கலர் வந்து நல்ல பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கலர் கேட்டாங்க. நான் வந்து நல்ல காம்பினேஷன் கொடுத்துருக்குறேன், பிங்க் கலர் கொடுத்துருக்குறேன். இன்னொரு சிவருக்கு வந்து காட்டுறவங்களுக்கு பாருங்கள், கதவெல்லாம் வந்து டச் உட் போட்டிருக்குறேன். எல்லா கதவுகளுக்குமே டச் உட்டு. இது வந்து இன்னொரு ரூம் பாருங்கள், எப்படி அழகாக இருக்குது. ஒரு பக்கம் டார்க்கு கிரே, இன்னொரு பக்கம் ஒரு ப்ளூ மாதிரி ஒரு கலர் நல்லா இருக்குது. இப்போ அந்த கலர் தான். நிலைக்கு வந்து ஆஃப் ஒயிட்டு, கிரிலுக்கு வந்து பிளாக்கு. கடைசி நிலையில் இருக்குது வேலை. மேலே ஃபினிஷிங் வேலை மட்டும்தான். அப்போ சிவர்கள் சுவிட்ச் போர்டு அது துடைக்கிற வேலைகள் மட்டும்தான். பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் வந்து எப்படி வீடு வந்திருக்குன்ட்டு. ஃபுல்லாகவே டச்சப் பட்டி இருக்க வீடு எல்லாம் உறிஞ்சி கிடந்தது, அப்படி செய்திருக்கிறோம். இது வந்து பாருங்கள், கீழ் வீடு.
இந்த சாமான் தட்டி தரேன் அந்த பசங்களை வச்சு. என்னென்ன சாமான்னு சொல்லுங்கள். அழகாத்தான் கிடக்கு. மணி அடித்தாலே நல்லா தான் இருக்கும். அப்படி தானே மணி?